வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் சூர்யா கிளாசிக் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வீட்டில் சுலபமான வழியில் நெய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே. நம்ம தினமும் வாங்குகிற பாலில் இருந்து சிறுக சிறுக சேகரித்து வச்சுருக்கிற வெண்ணெய் இது ஒரு கண்டெய்னரில் வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சேவ் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம கடையில் வாங்குகிற வெண்ணெய் நெய் எல்லாமே நிறைய ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்திருப்பாங்க. இதில் எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவும் வராது. உங்களுக்கு ரொம்பக்கு நல்லது, சுத்தமானதாகவும் சுவையானதாகவும் இருக்கும். இதில் நம்ம நெய் எப்படி தயாரிக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. நமக்கு தேவையான அளவு வெண்ணெய் எடுத்து ஒரு கடாயில் நம்ம நல்லா உருக வைக்கலாம். ஃபுல்லாக உருகினதுக்கப்புறம் இது கூட நம்ம வெந்தயம் இல்லை அப்படின்னா முருங்கை இலை இது கூட சேர்த்திட்டோம்னா நெய் நல்லா சுவையானதாகவும் நல்ல மணமாகவும் இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோவை நீங்கள் பார்க்க முடியும். அங்கே நம்ம தயார் பண்ண நெய்யை வடிகட்டி எடுத்துக்கலாம். இது வீட்டில் சுலபமான வழியில் இயற்கை வழியில் தயார் பண்ணியிருக்கிற நெய். உங்களுக்கு நெய் நல்ல மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.